Hi friends, welcome to Satya Samayal. நான் வந்து இப்போ வந்து 1/2 kg boneless chicken வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து கடையில் வாங்கின இந்த க்ரௌன் மசாலா இது யூஸ் பண்ணி ஒரு சிக்கன் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து நாங்களே ஹோம்மேடாக பண்ணி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரௌன் மிக்ஸ் பண்ணி ஒரு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லா சிக்கன் கடையிலையுமே கிடைக்கும். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு வந்து ஒரு பேக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நாங்கள் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தான் போடுவோம். இப்போ நான் இது 1/2 kg தான் சிக்கனே ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஆனால் நான் போட்டிருக்கிறது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற சிக்கனுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். அப்படி போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது ரொம்ப ஈஸி. இதில் சால்ட்டு எதுவுமே நம்ம போட தேவையில்லை, எல்லாமே அதிலே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு இதில் உள்ள சால்ட்டே கரெக்டாக இருக்கும். அதனால நாங்கள் இதே பரட்டி மூடி வச்சுருக்கிறோம். அவ்வளோதான் ஈஸி, சிம்பிள். ஸோ ஒரு க்ரௌன் மசாலா போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து நம்மளாக வீட்டில் ரெடி பண்ண போகிறது ஹோம்மேட் சிக்கன் 65. ஸோ இதுக்கு வந்து நான் அந்த இதில் பாதி பிரித்து வச்சுருந்தேன்ல, அதில் இப்போ நான் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணுறேன். எக்கு வந்து நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, அந்த பிசுப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எக்கு ஆட் பண்ணுறேன். எக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த எக்கோட அந்த எல்லோ வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஏன்னா நம்ம எக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணும் அதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால தான் ஸோ ஃபஸ்ட்டு எக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்து இதில் என்ன போடுறேன்னா சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். உங்கள் வீட்டில் எந்த சில்லி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கலர் வேணாம், அதனால் நான் நார்மல் சில்லி பவுடரை 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. என்னோடய ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான், அந்த ஸ்பூனுக்கு தான் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து சிக்கன் கழுவுறப்பே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நாங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை, அதனால நான் தனியாக தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹோம்மேடாக அரைச்சது தான். இதை நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். என் ஸ்பூன் சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு தான். அப்புறம் உப்பு போடுறேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் லைட்டாக பெருங்காயத்தூள். என்னோடய சமையலில் பெருங்காயத்தூள் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக எல்லா சமையல்லையுமே பெருங்காயத்தூள் போடுவேன். இதிலே அதே மாதிரி ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன்னா இவ்வளோ பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாலாம் போடல. நீங்கள் லெவல் பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் போடுறோம். அப்புறம் மைதா மாவு. மைதா மாவு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுற முட்டை போட்டிருக்கிறதுனால அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பிசுப்பாக இருக்கும். பட் ஆனால் மைதா மாவு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குன்றதுனால கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெமன், ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிக்க போகிறோம். 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது புழிஞ்சிக்கணும். அப்புறம் இது வந்து அரிசி மாவு.
அரிசி மாவு நம்ம தாராளமாக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் தண்ணியே ஆட் பண்ணல. இதில் எவ்வளோ பிசுப்பாக வந்துச்சுன்னு. இது வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வெளியிலே வச்சு ஊற வச்சா கூட போதும். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட ஊற வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுட்டேன் சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரௌன் மசாலாவில் பண்ணோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு சிக்கனாக இப்போ வந்து நான் போட போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நுர அடங்கினதுக்கப்புறம் கரண்டி விடுங்க. இல்லைன்னா வந்து கரண்டி ஃபுல்லாக ஒட்டி அது ஏதோ ஒரு மாதிரி கரண்டி ஃபுல்லாக அந்த இதெல்லாம் ஒட்டிக்கிடுங்க. இப்படி விட்டிங்கன்னா அது கரண்டியில் ஒட்டாமல் வரும். இப்பயுமே ஒட்டும், ஆனால் அந்தளவுக்கு ஒட்டாது. எடுக்க போகிற பாத்திரத்தில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட வச்சுக்கோங்க. இல்லை பசங்களோட நோட் புக் வேஸ்ட்டு பேப்பர்ஸு இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சிக்கன் பொரிச்சு எடுக்கிறப்ப எண்ணெய் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். அதனால தான். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து க்ரௌன் மசாலா. இப்போ வந்து நம்ம வீட்டில் பண்ணது நல்லா பண்ணோம்ல, அந்த இது வந்து ஒன்றா போடுறோம்.
நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக பொரிச்ச சிக்கன் 65. இந்த பக்கம் ப்ரௌன், இந்த பக்கம் ஹோம்மேடாக பண்ணது. ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். டாடா பாய்.